today we are having இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்து வந்துருக்கிறோம்னா இது வந்து எல்லாரோட உழைப்பு இது வந்து this is just one man idea. Achievement is we are making manufacturing 50,000 square meter in our Tamilnadu itself, and we are selling 50,000 square meter in Tamilnadu itself. I would like to give you another applause from Aravind Ceramics Industries Limited. Thank you so much. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மேனுஃபேக்சரிங் யூனிட் எதுங்க? நம்முடைய அரவிந்த் செராமிக்ஸ் மட்டும்தான். அதுக்கு ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம்ல. தமிழ்நாட்டிலே நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறதே இல்லை. அவர் சொல்றப்ப கூட அரவிந்தும் அனுஜும் சொல்றப்ப கூட இதான் சொல்றாங்க, நாம தான் சார் தமிழ்நாட்டில். அவ்வளோ பணிவா சொல்றாங்க. ஏதோ இப்பதான் 2 ரூபாய்க்கு வியாபாரம் ஆரம்பிச்சோங்கிற மாதிரி. குமாரனை கேட்கவே வேண்டாம். வணக்கம், அன்பு, சிரிப்பு, இவ்வளவுதான். ஒரே விஷயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ராடக்ட்லயும் கிங்கா இருக்காங்க, சர்வீஸ்லயும் கிங்கா இருக்காங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது 2 வகையான உற்பத்தி இருக்குது. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம டைல்ஸ் கம்பெனி எடுத்தோம்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு ப்ராடக்ட் வரும்போது கஸ்டமர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் செக் பண்ணுறாங்க. குவாலிட்டி இருக்கா, சர்வீஸ் இருக்கான்னு எதை பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் இருக்கான்னு பார்ப்பாங்க, சர்வீஸ் எல்லாம் அப்புறம் தான். அதனால் கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டி கொடுத்து தான் நாங்கள் சர்வீஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது அரவிந்த் சார் சொல்லியிருந்தாரு, நம்ம சம்மந்தமான விஷயத்தை பேசலாம். கூல் டைல்ன்றது நம்ம ஒரு 5 இயர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதான் அது நம்மளால மாதத்துக்கு 1,80,000 பாக்ஸ் சேல் பண்ண முடியுது. அந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுனால தானே கஸ்டமர் தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் வேணும்னு கடைக்கு வராங்க, இல்லை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ப்ராடக்ட் தான் முக்கியம் எப்போவுமே. சர்வீஸ்ன்றது நெக்ஸ்ட்டு தான். ப்ராடக்ட் நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். அரவிந்த் செராமிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஓப்பனிங்கில் வந்து நம்பர் 1 குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். ப்ராடக்ட் இந்த கேட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே சர்வீஸ் அடங்கிடுது. அரவிந்த் சார் கூட சொன்னாங்க என்கிட்ட, அந்த பாக்ஸ் அழகாக பேக் பண்ணி நீட்டாக வெளியே கொண்டு போய் கொடுக்குறதுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ் அடங்கிடுது. ஸோ சர்வீஸ் ஃபஸ்ட்டே பிறந்துடுது. முதல் குழந்தை சர்வீஸ் தான். ஸோ சர்வீஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா, சர்வீஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங், மிகப்பெரிய மார்க்கெட்டிங். கோபி சார் கூட சொன்னாங்க, ஒரு கஸ்டமர் போய் இன்னொரு கஸ்டமர்கிட்ட அந்த கடையில் போய் எடுங்க, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் நல்ல ப்ராடக்ட்ன்றது ஒன்று. ரெண்டாவது நம்ம கொடுக்குற சர்வீஸ், அது வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பர சக்தி சர்வீஸ்ன்றது. ஸோ சர்வீஸில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் நம்ம சில செலவினங்கள் அதிகமாக தான் செய்யும். அதை நம்ம பார்க்காம நம்ம சர்வீஸ் கொடுத்தோம்னா சேல் வந்து கூடும். கஸ்டமரோட மனசில் ஆழமாக போய் நம்ம ப்ராடக்ட் வந்து உட்காரும். என்றைக்குமே நம்ம அனுஜை மறக்க மாட்டாங்க. சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்ல ப்ராடக்டை கொடுத்தோம். அவங்க ப்ராடக்ட் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ப்ராடக்ட் வந்து டைல்ஸை விட்டுறாங்க, வீட்டில் மறந்துடுவாங்க அனுஜை. சர்வீஸ் கொடுத்தப்போ அவங்க மனசில் போய் எழுதி வச்சுருவோம் அனுஜுன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம மறக்கவே மாட்டாங்க. லைஃப் லாங் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அனுஜ் டைல்ஸ் வாங்கி ஒட்டினாலும் கால் படாமல் அப்படி நடந்து போவாங்க.